என் விதி எப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேன். இது வலிமிகுந்த வரி. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. பிரிஞ்சு போயிட்டாங்க, சம இருந்தாலும் என்ன மறந்துடாத. இப்போ என்னன்னா நான் வந்து லவ் பண்ணதே கிடையாது. எங்க மூஞ்சிய காட்டு. 3 தடவை பிரேக்கப் ஆகி வெறியில சுத்துற மாதிரி தெரியுது. இதுல எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி எதனா ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் கேட்குற சாங் வந்து என் முதல் நாயகன் நீ. தமிழ் திரை இசைகளின் சோக பாடல்கள், அதை கொண்டாடுபவர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பாடகர்கள், இசை பற்றி பேசுகிறவர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போதும் கேட்கும் சோக பாடல் ஓ மனமே பாடல். என்ன மாதிரியான சந்தோஷம் இருக்கப்ப கூட இந்த பாட்டை கேட்பீங்க? ஏதாவது நம்ம ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம்னு நமக்கு கொஞ்சம் ஓவரா போறோமோ, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்னு தோணும். இவ்வளவு இதை கொண்டாட வேண்டியது இல்ல அப்படின்னு தோன்றப்ப, அப்படின்னு தோணும் போது சரி கொஞ்சம் இறங்குவோம். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஜாலியா இருப்பேன். அப்பதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுல பிக்கப் பண்ணிட்டு விட்டு நாங்க வெளிலலாம் போயிட்டு வந்திருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த சோக பாட்டு கேட்பேன். எனக்கு ஏன் கேக்குறேன்னு தெரியாது, ஆனா அது கேட்கறது எனக்கு பிடிக்கும். எதனா ஒரு ஹாப்பியான ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் கேட்குற சாங் வந்து என் முதல் நாயகன் நீ. அப்பாக்காக அந்த சாங் எழுதிருப்பாங்க, பட் நான் என் அண்ணாக்காக அதை ட்ரிபியூட் பண்ணிட்டு சாங் நான் கேட்டு ஹாப்பி ஆகுவேன். லைக் அண்ணா நான் இதெல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் எங்க அண்ணா தான் என்ன நல்லது. எல்லாமே வளர்த்தது. என்ன He is பண்ணது? no more. ஓ, he is no more. Yeah. ஓ, ஓகே, சாரி. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து எழுதிட்டு. என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ. வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். யாராவது இருப்பாங்க, எல்லாம் போயிடுவாங்க. மகிழ்ச்சியாக இருக்கும்போது கேட்கும் சோக பாடல். இப்போ தேன் சுடரேங்கிற ஒரு பாட்டு வந்து ஸ்டேஜ்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது கூட பாடுற சோகமான பாட்டு தேன் சுடரே சாங். வாழ்க்கைக்கும் எனக்கும் தொடர்பில்லை, ஆனால் இந்த சோக பாடல் என்னை அழுத்தும். விடை கொடு எங்கள் நாடே. விடை கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே. எல்லா சிங்கர்களும் சேர்ந்து பாடும்போது அதை கேட்கும் போது கண்ணு கலங்கும், கண்டிப்பா உடம்பு சிலிர்க்கும். பனமரக்காடே பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. 7G ரெயின்போ காலனில இருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த பாட்டு மேல் வெர்ஷன் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் 2 வெர்ஷன்லயுமே இருக்கு. தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வளையல் பேசுமா. ஆதலால் காதல் செய்வீர் படத்துல வந்துட்டு யுவன் சங்கர் சார் பாடியிருப்பாரு. உனை அள்ளி செல்லம் கொஞ்ச தாயும் இல்லை. தமிழ் சினிமாவின் பாடல்களில் இந்த பாடலில் வரும் இந்த ஒரு வரி மிக துயர் மிகுந்த வரி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என் விதி எப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேன். என் தலையெழுத்து என்ன முதல் எழுத்து என்ன சொல்லுங்களேன். அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் சார் அது ரொம்ப வலி ரொம்ப இருக்கும். வலி மிகுந்த வரி. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. பிரிஞ்சு போயிட்டாங்க, சம இருந்தாலும் என்ன மறந்துடாத. உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி. நீதான் என்றும் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலே. கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து
உந்தன் முகம் பார்ப்பேனடி போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். யாருடைய குரல் மிகவும் அந்த சோகத்துக்குனே உண்டான குரல் இதுதான்? ஸ்வர்ணலதா. தெய்வம் கூட ஈடில்லையே, பந்தம் வேறில்லையே என் போலே. அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் இளையராஜா ஆரம்பிப்பாங்க. நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று அந்த சோகம் அப்படியே பயங்கரமா கனெக்ட் ஆகும். உன்னை விட்டால் யாரும் இல்லை. வேறு எந்த குரலில் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த குரல்ல அப்படி ஒரு துயரம் இருக்கும்? இளையராஜா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இளையராஜா. சோழ பசுங்கிலியே சொந்தமுள்ள பூங்கொடியே. ஏப்பா நீ யார் பண்ணீனே? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, அப்படி ஒரு வாழ்க்கை அதுல. வாழ்க்கை. சோழ பசுங்கிளியே சொந்தமுள்ள ஜேசஸ் சார் வந்து வைகை கரை காற்றே நில்லு, வைகை கரை காற்றே நில்லு, மஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னர் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் காதோரம் போய் சொல்லு. சிமிலர்லி சார் ரீசன்ட் டைம்ஸ்ல சிங்கர் பிரதீப் குமார் சார் சோகமான இந்த மாதிரி ஜானர்ஸ்லையுமே ரொம்ப அருமையா தலக்கோதும் இளங்காத்து பாட்டு எக்ஸெப்ஷனலி வெல் சார். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். ஆக்சுவலா மத்தவங்களுக்கு கூட பதில் தான் சொல்லலாம். ஏன் சோகம் தேவைப்படுது வாழ்க்கையில? கொஞ்சம் நமக்கு ரிலேட்டபிளா இருக்கிற ஒரு பாட்டை நம்மள மாதிரி ஒரு கோடி பேர் கேட்கறாங்க. ஆஹா, என்னது தேனிசி தென்றல் நடுமறைக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டானுங்களா? ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வருது. நீ தனியா இல்ல, ஆ, இத்தனை பேர் நம்ம கூட கனெக்ட் ஆறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். வெரி குட். பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. நன்றி, வணக்கம்.